சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பின் மினி மாரத்தான் ஓட்டம். கோவை நேரு உள் விளையாட்டு அரங்கில் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் மினி மாரத்தான் ஓட்டம் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கோயம்புத்தூர் ஆயுதப்படை துணை காவல் ஆணையர் ராஜ்கண்ணா கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு சார்பில் நடைபெற்ற 46வது மினி மாரத்தானில் சுமார் 1300 மாணவ மாணவியர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். 75 சிபிஎஸ்இ பள்ளிகளிலிருந்து மாணவர்கள் இந்த ஓட்டப்பந்தயத்தில் பங்கேற்றனர். ரன் ஃபார் பீஸ் என்ற மைய கருத்தில் உலக அமைதிக்காக இந்த ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது குறிப்பிடத்தக்கது. இந்த மாரத்தான் குறித்து ஆயுதப்படை ஆணையர் ராஜ்கண்ணா கூறுகையில், உடல் ஆரோக்கியத்தையும் உலக அமைதியையும் கருத்தில் கொண்டு நடத்தும் இந்த மாரத்தான் ஒரு சக்தி வாய்ந்த நிகழ்வு என்று கூறியவர், கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பு பல்வேறு கூடுதல் பாடத்திட்ட செயல்பாடுகள் மிக சிறந்த முறையில் மாணவர்களின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சி பாராட்டத்தக்கது என்றும், நூற்றுக்கணக்கான மாணவ சிறுவர் சிறுமியர் பங்கு கொள்வது காண்பதற்கு வியக்கத்தக்க ஒன்றாக இருக்கிறது என்றும் பாராட்டினார். நேரு ஸ்டேடியம் வாயில் அருகே இருந்து தொடங்கிய இந்த 5 கிலோமீட்டர் மினி மாரத்தான் போட்டி ஏடிடி காலனி, கிளப் ரோடு, ஆர்டிஓ சாலை, அண்ணா சிலை வழியாக நேரு விளையாட்டு அரங்கத்தை மீண்டும் வந்தடைந்தது. மாவட்ட விளையாட்டு அதிகாரி புவனேஸ்வரி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசுகையில், மாரத்தான் ஓட்டம் மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவது மட்டுமின்றி திட நம்பிக்கை, ஒழுக்கம், சவால்களை எதிர்கொள்வது போன்றவற்றை ஊக்குவிக்கும் என்று பாராட்டி பேசினார். இந்த ஓட்டப்பந்தயம் 19, 16, 14, 6 மற்றும் 10 வயது மாணவ மாணவியருக்கு என பல பிரிவுகளில் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயத்தில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ஆண்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஸ், பெண்களுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் எஸ்எஸ்பிஎம் மேட்டுப்பாளையம் பள்ளி தட்டி சென்றது. கோயம்புத்தூர் சகோதயா பள்ளிகளின் கூட்டமைப்பின் தலைவர் நவமணி, அங்கப்பா பள்ளி குழுமம் சுகுணா தேவி, எஸ்எஸ்பிஎம் பள்ளி சீனியர் முதல்வர் துணைத் தலைவர் ஞான பண்டிதன், அகரம் பப்ளிக் ஸ்கூல் இணை செயலாளர் எஸ்என்பி குளோபல் பள்ளி முதல்வருமான சாம்சன், துணை செயலாளர்கள் டாக்டர் அபிஷேக் ஜாக்சன், முதல்வர் பென்க்லன் பப்ளிக் ஸ்கூல், வித்யாசங்கர், முதல்வர் பழனியப்பா இன்டர்நேஷனல் ஸ்கூல் மற்றும் மாரத்தான் ஓட்டம் ஒருங்கிணைப்பாளர் சந்திரன், முதல்வர் நவபாரத் நேஷனல் ஸ்கூல், பொருளாளர் கருணாம்பிகேஸ்வரி, முதல்வர் சந்திரகாந்தி பப்ளிக் ஸ்கூல், ஸ்பிரிங்டேல் பப்ளிக் ஸ்கூல் முதல்வர் பிரேமா, ஷெர்லின், முதல்வர் அம்பாள் துளசி பப்ளிக் ஸ்கூல் மற்றும் பல உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் கணேஷ், கார்த்திக், ஜெனரல் மேனேஜர் அனிதா டெக்ஸ்காட் ஆகியோர் கலந்து கொண்டனர். எல்லாரும் அதப்படி இதப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்களே தவிர கேரண்டி எதுவும் தர மாட்டாங்க. ஆனா நம்ம அமிர்தால ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் படிச்சா 100% ஜாப் கேரண்டி இருக்கு. அமிர்தானாவே அஷ்யூர்ட் ஜாப் தானே. Coimbatore School Sahodaya Complex organized a mini marathon today. About 1,200 students from 190 schools participated in the event. It was a grand success and we could see all the children enthusiastically participating for the noble cause of Run for Peace. This shows the commitment of the Coimbatore Sahodaya to develop the sports and make sure that the students develop the physical fitness and mental well-being. This is not only a marathon, we also organize the athletic meet every year, and this year we are expecting, last year we had about around 4,000 participants, and this year we are expecting more because we could see a lot of enthusiastic participants. Every year it keeps on increasing, and our Coimbatore Sahodaya plays a crucial role in making sure that these children who are getting selected here, they are also getting a chance to participate in national level competitions. So this will help us, our Coimbatore athletes, to show their talent and nurture them. And at this point of time, I thank all the organizing committee people, EC members of Coimbatore Sahodaya School Complex, Chairperson Namamani ma'am, President Suguna ma'am, and all of the EC members who have been working for very hard to make this event a grand success. We had a Deputy Commissioner of Police, Mr. Raj Khanna, as been the chief guest of the event, and he distributed the winning trophies to all the winners. And also we had a district sports officer presiding over the function, and she also encouraged the students, and she was extremely glad to share that the CBSE Coimbatore Sahodaya School Complex was organizing this event to nurture the sports talent in Coimbatore district.